ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சண்டே லன்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். சண்டே கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும். எப்படியும் அதை செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு லன்ச் டைம் வந்துடும். ஸோ மார்னிங் தோசை ஊற்றி சாப்பிட்டு லன்ச் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப நாள், அதாவது ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஃபிஷ் எடுத்திருந்தோம். எனக்கு இந்த மாதிரி பெரிய மீனாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். நடுவில் வந்து பெரிய ஹோல் இருக்கும். எனக்கு மீனோட பேர்லாம் அந்தளவுக்கு தெரியாது. பட் வந்து நிறையா முள் இல்லாமல் வந்து ஒரு நடுவில் மட்டும் ஒரே ஒரு முள் மட்டும் இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை மசாலா, லெமன் ஜூஸ், கொஞ்சமாக சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை வந்து மேக்னேட் பண்ணிடணும். சின்ன வயசில் ஃபிஷ்ஷு ட்ரை ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு மாடியில் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம், காக்கா எதுவும் தூக்கி போகாமல் இருக்க. பட் இப்போலாம் மார்னிங்கே மசாலா தடவிட்டு ஒரு 2-3 ஹார்ஸ் மட்டும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேணுன்ற அளவு சூடாக ஃப்ரை பண்ணி கொடுத்துறது. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துருக்கீங்க, அப்போ கண்டிப்பாக என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்களே. ஒரு பெரிய பிளேட்டில் மசாலா தடவி மீன்லாம் ட்ரை ஆகிறதுக்காக வச்சாச்சு. பார்க்கும்போது பூ மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு மீன் குழம்புக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு, தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அரைச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கணும். தென் ஒரு லெமன் சைஸ் புளி நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலும் ஊற்றிக்கணும். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மசாலா வீட்டிலே அரைச்சி அதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். அதுக்குள்ளே அத்விக் வந்துட்டார். எப்போ யார் சமையல் பண்ணாலும் இவர் கிச்சனில் இருப்பார். என் அம்மா சமையல் பண்ணாங்கன்னா அவங்க கூட இருப்பாங்க, நான் சமையல் பண்ணால் என் கூட வந்துடுவார். அழகாக கவுண்டர் டாப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. குழம்பு டேஸ்ட் பண்ணும்போதெல்லாம் அவரும் கேட்பார், அழகாக நீ டேஸ்ட் பண்ணுறதுக்காக. என்னோடய சமையல் பார்ட்னர். மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் இவரும் சேர்ந்து தான் சமைப்போம். ஐ திங்க் அத்விக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எங்கள் அம்மா மீன் குழம்பு சூப்பராக செய்வாங்க. தண்ணியாக இல்லாமல் கிரேவி மாதிரி செய்வாங்க. எனக்கு அவங்க வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். மேரேஜ் முன்னாடி எனக்கு சுத்தமாக சமைக்கலாம் தெரியாது, எந்த குழம்புமே செய்ய தெரியாது. சாப்பாடு மட்டும் குக்கரில் செய்வேன். ஆஃப்டர் மேரேஜ் வெஜ் ஐட்டம்ஸ், நான்வெஜ், மட்டன், சிக்கன், ஃபிஷ், ப்ரான், நண்டு செய்ய தெரியும். மேரேஜுக்கு முன்னாடி அம்மா சொல்லி கொடுத்து நான் செஞ்ச ஒரு ஐட்டம் இந்த மீன் குழம்பு தான். 1 or 2 டைம்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். அப்போ எனக்கெலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை சமைக்கிறதுக்கு. அவங்க கற்றுக்க சொல்லுவாங்க. பட் நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டேன். பட் அம்மா செய்கிற டேஸ்ட் இல்லை. அவங்க சமையல் பண்ணும்போது ஓரளவுக்கு பார்த்துருக்கேன், அதை யோசித்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்லி ஃபார் மை ஹஸ்பண்ட். குழம்பு கொஞ்சம் காரமானது, பெரியவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் குழந்தைக்கு கொஞ்சம் காரம் தெரியும். சாப்பாடில் கொஞ்சம் காரம் தெரியாமல் போனாலும் சாப்பிட மாட்டாங்க, துப்பிடுவாங்க. பட் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமில் எவ்வளோ காரம் இருந்தாலும் சாப்பிட்றாங்க. நானும் அப்படி தான். ஸோ அதனாலே என்னவோ அத்விக்கும் அப்படி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோவில் திருவிழாவுக்கு போயிருந்தோம்.
கிறிஸ்டின் கோயில் திருவிழாவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும் சிக்கன் பிரியாணியை விட. மட்டன் பிரியாணி, தால்ச்சா, ரைத்தாவோட சர்வ் பண்ணியிருந்தாங்க. இவங்க வீட்டில் ஒரு 2 to 3 ஃபங்க்ஷன் போயிருக்கோம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மட்டன் பிரியாணி செஞ்சுருவாங்க. நாங்கள் சாப்பிட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்க வந்துட்டோம். இந்த பூ இருக்கு இல்லைங்களா, கோழிக்கொண்ட பூ, அது பறிக்காமல் இருந்தது. அத்விக்கிட்ட பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தோம். அந்த வரப்பில் தத்தக்க புத்தக்க நடக்க தெரியாமல் நடந்துட்டு இருந்தாங்க. பூவை பறிச்சிட்டு வர சொன்னால் செடியே பறிச்சிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டு சைடெலாம் வண்டி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இங்கே அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நானும் அத்விக்கு இங்கேயே ஒரு தூக்கத்தை போட்டோம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு திரும்ப வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.